ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய்பாபா சரியத்திலிருந்து அத்தியாயம் 40. பாபாவின் கதைகள். திருமதி தேவின் உத்தியாபன் விழாவிற்கு ஒரு ஞாசி போல் மற்ற இருவருடன் செல்லுதல். ஒரு சித்திர ரூபத்தில் ஹேமத் பந்தின் வீட்டுக்கு செல்லுதல். முன்னுரை. தம் அடியவர்களுக்கு லௌகீக ஆன்மீக விஷயங்களில் அறிவுரை பகரும் ஸ்ரீ சமர்த்த சாயி புனிதமானவர். தங்கள் வாழ்வின் லட்சியத்தை அவர்கள் எய்தும் வண்ணம் அவர்களை ஊக்குவித்து மகிழ்வடைய செய்கிறார். அவர்களின் தலையின் தம் கையால் ஆசீர்வதிக்கும் போது தமது சக்தியை அவர்களிடம் மாற்றி பேதப்படுத்தும் உணர்ச்சியை அளிக்கிறார். துவைத உணர்வின்றி வித்தியாசமின்றி பக்தர்கள் கீழே விழுந்து வணங்கும் போது அவர்களை அரவணைத்து எட்டி அடைய முடியாத பொருளாகிய தம்மையே அவர்களுக்கு கொடுக்கிறார். மழைக்காலத்தில் கடல் ஆறுகளுடன் கலப்பது போல் பக்தர்களுடன் அவர் ஒன்றாகி அவர்களுக்கு தம் ஆற்றலையும் அந்தஸ்தையும் அளிக்கிறார். கடவுளின் லீலையை மட்டும் பாடிக்கொண்டிருப்போருக்கு நிகராக அல்லது அவர்களை காட்டிலும் கடவுளின் அடியவர்களின் லீலா வினோதங்களை பாடுவோர் பாபாவுக்கு பிரியமானவர்கள் என்பது இதன் மூலம் அறியப்படுகிறது. தற்போது இவ்வத்தியாயத்தின் கதைகளுக்கு திரும்புவோம். திருமதி தேவின் உத்தியாபன் விழா. தானே ஜில்லாவில் உள்ள டஹானு மம்லதார் திரு பிவி தேவ் அவரது தாயார் 25-30 விதமான பிரார்த்தனைகளை அனுஷ்டித்தத்தின் முடிவாக ஒரு உத்தியாபன் விழாவை நடத்த இருந்தார். 100 அல்லது 200 அந்தணர்களுக்கு உணவளிப்பதும் விழாவுடன் சேர்ந்த ஒரு அம்சமாகும். தேவ் விழாவுக்கு ஒரு நாளை நிச்சயித்தார். சாய்பாபாவின் விஜயதராயின்றி விழா உரிய முறையில் பூர்த்தி அடையாதகையால் விழா விருந்தில் கலந்து கொள்ள அவரின் சார்பில் பாபாவை வேண்டிக் கொள்ளுமாறு பாபு சாஹிப் ஜோஹிருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். பாபாவிடம் பாபு சாஹிப் ஜோக் கடிதத்தை படித்து காண்பித்தார். பாபா தேவின் தூய்மையான உள்ளபூர்வமான அழைப்பினை கவனத்துடன் கருத்திற்கொண்டு கூறினார். என்னை நினைவில் கொண்டிருப்பவனை நான் எப்போதும் நினைத்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு எவ்வித வாகனமோ வண்டியோ ரயிலோ அல்லது விமானமோ தேவையில்லை. என்னை எவன் அன்புடன் கூப்பிடுகிறானோ அவனிடம் ஓடிச் சென்று நானே வெளிப்படையாக கலந்து கொள்கிறேன். நம்மில் 3 பேர் நான், நீ மற்றும் ஒருவன் சென்று அவ்விழாவில் கலந்து கொள்வதாக அவருக்கு ஒரு மகிழ்வான பதில் எழுது என்றார். ஜோக் பாபா கூறியதை தேவிடம் தெரியப்படுத்தினார். பின்னவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். எனினும் பாபா தாமே நேரடியாக ராகதா, ரூய், நிம்காவன் முதலிய இடங்களை தவிர வேறு இடங்களுக்கு சென்றதில்லை என்பது அவருக்கு தெரியும். பாபா சர்வ வியாபியாய் இருப்பதனால் அவரால் இயலாதது